வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? குட் ஈவினிங் டீம் பாஸ். ஒரு 3 days மேலே அப்டேஷன் வரல. எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு அப்டேஷன் வரல. அதனால தான் பெருசாக நானும் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்கல. ஏதாவது அப்டேட் பண்ணுங்கள் சார், ஏதாவது அப்டேட் பண்ணுங்கள் சார் அப்படின்றீங்க. ஏதாவது அப்டேட் பண்ணால் எப்படி? மக்களுக்கு யூஸ்ஃபுல்லானதை அப்டேட் பண்ணணும். நானும் ஆடியோ போடுறேன் சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு இருந்துட்டால் போதாது. ஓகே, அந்த ஆடியோவில் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் தான் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஓகே, ஸோ ஓரளவுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் முடிஞ்சுது. ரைட், நான் ஆல்ரெடியும் சொல்லியிருக்கேன், அங்கேருந்து நமக்கு அப்ரூவல் வரணும், அவ்வளோதான். ரைட், இப்போதைக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் போய்கிட்டுருக்கு? ஓகே, அப்ரூவல் வரும்போது வரட்டும் சார், நம்ம மற்ற வேலைகள் எல்லாமே பார்க்கலாமே. கண்டிப்பாக அட்மிட் டீம் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க, பார்க்காமலாம் இல்லை. ரைட், இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மிஸ்டேக் பண்ணவங்க இருக்காங்க, பேன் கார்டு நம்பர் மிஸ்டேக் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் கரெக்ஷன்ஸ் இப்போ மறுபடியும் ஒரு தடவை கொடுத்தாகணும். நம்ம ஃபைன் போட முடியாது. ஓகே, ஸோ யார் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நம்ம வித்ட்ராவல் கொடுத்தலாம். ஏன்னா ஒரு சிலருடைய தாட் என்னென்னா, வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா, ஏன் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொஷின்ஸ் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதில்ல, பட் நம்ம சைட்லேருந்து வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்து அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேட்ச் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. அவங்க ஓகே சொன்னதும் பேமெண்ட் போடலாமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நியாயமான கொஸ்டின் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். ரைட், ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே போல் நம்ம அந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸை கொடுக்க போகிறோம். மோஸ்ட்லி சண்டே கூட வந்துடும். ரைட், எதிர்பார்க்கலாம் சண்டே கூட அந்த ஆப்ஷனை. ரைட், ஸோ மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணவங்க, ஒரு சேஞ்ச் பண்ணணும், இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் சண்டே ஆர் மண்டே டியூஸ்டே, மேக்ஸிமம் இந்த 3 daysக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ரைட், ஸோ அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. பிளாக்லலாம் யாரும் ஐடி பெருசாக இல்லைங்க. சரிங்களா? ஸோ ஐடி பிளாக்கில் இருக்குது அப்படின்றீங்க கொஞ்சம் பேர். பிளாக்லலாம் ஐடி எதுவும் கிடையாது, எல்லாமே ஆக்டிவேட்டில் தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஸோ பிளாக்ல ஐடி இருக்குது, பிளாக்ல இருக்கிறவங்கலாம் பார்க்கலாமா, அவங்களெலாம் சரி பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாத்துமே ஆக்டிவில் தான் வச்சுருக்கோம். பல்க் சஸ்பெண்ட் நம்ம ஒரு டைம் பண்ணியிருந்தோம். ரைட், பல்க் சஸ்பெண்ட் நம்ம ஒரு தடவை பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதை கொஞ்சம் பேர் எங்களுக்கு இன்னும் அந்த பேமெண்ட் ப்ரூஃப், கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃப் வச்சுருந்தா எங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். சாரி, செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கான சொல்யூஷனையுமே கமங்கு கிடச்சிடும். இது 2 தான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. இந்த பல்க் சஸ்பெண்ட் இருக்கிறவங்களும் மெயில் ஐடி இருக்கிறவங்களும் மேஜராக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஸோ நம்ம கமாண்டர்ஸ்கிட்டையுமே ஒரு தாட் கேட்டிருந்தோம், ஸோ என்ன மாதிரியான பெண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் இது 2 தான். மற்றதெல்லாம் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் கரெக்ஷன் பண்ண வேண்டியது, பேன் கார்டு நம்பரில் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கரெக்ஷன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே நான் காமனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம், அவங்க தேவைப்படுறவங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அட்மின் டீம் பண்ண வேண்டிய வேலைன்னா, இந்த பல்க் சஸ்பெண்டில் இருந்தவங்களும் கரெக்டான ப்ரூஃப் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறவங்களும், ப்ளஸ் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான். இது 2ம் கம்மிங் வீக்கில் முடிஞ்சிடும். ஏன்னா மற்ற ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ரைட், ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி வச்சாச்சு. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரீஃபண்டபிள் போட ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் நம்ம ரீஃபண்டபிள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் எல்லாமே ஒரே டைமில் வரும் எனக்கு தெரிஞ்சு. ரைட், ஏன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒர்க்கு. அதுக்காக மட்டும்தானே வெயிட்டிங்.
சரியா? ரைட். அதனால் ஸோ சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடி இஷ்யூஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க, பல்க் ஐடி சஸ்பெண்டால் பாதிக்கப்பட்டவங்க, அக்கௌண்ட் நம்பர் மிஸ்டேக் பண்ணவங்க, பேன் கார்டு நம்பர் டீட்டெயில் மிஸ்டேக் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அக்கௌண்ட் நம்பர் எடிட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதனால தான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டை கொடுக்காமல் இருக்கும். ஸோ கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி பேட்ச் வைஸ் பிரித்து வச்சுக்குவோம். ஸோ கரெக்டு தான். ஸோ அந்த வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் பேன் கார்டு நம்பர் ஃபில் பண்ணாத இருக்கீங்க. ஃபில் பண்ணாதவங்களுக்குலாம் 20% எக்ஸ்ட்ரா 20% டிடக்ஷன் ஆகும்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். டிடிஎஸ் எக்ஸ்ட்ரா 20% டிடக்ட் ஆகும். பேன் கார்டு நம்பர் அப்போ கரெக்டாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்துருந்தாலோ இல்லை கொடுக்காமலோ இருந்தாலோ ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 20% டிடக்ட் ஆகும். அதனால் பார்த்துக்குங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட். ஸோ அதனால் எல்லாருமே அப்டேட் பண்ணிவிடுங்க. அவங்களுக்காக நாங்கள் ஏன் சார் வெயிட் பண்ணோம்? வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டுன்றது ஒரு 50 நாள் வேலைலாம் கிடையாது. ஸோ வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் இன்றைக்கி எனேபிள் பண்ணால் நாளைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட போகிறீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க, அதெல்லாம் லேட் பண்ணவே மாட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டில் யாரும் லேட் பண்ணவே மாட்டீங்க, ஏன்னா அது அமௌண்ட் வர விஷயன்றதுனால கரெக்டாக பண்ணிவிடுவீங்க. ஸோ அது இம்மீடியட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும், இம்மீடியட்டாக நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவீங்க, அது தெளிவாக தெரியும். அதனால் ஸோ அது அவ்வளோ பெரிய ஒர்க்கெலாம் இல்லை நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுன்றது. அதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து அது பேட்ச் வைஸ் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கரெக்டாக இருக்காதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது நம்ம பேமெண்ட் போகிறது தான் அட்மின் சைடில் இருக்கிற வேலை. பேட்ச் வைஸ் அது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. ஒரு சிலர் கேட்குறீங்க, ஏன் மறுபடியும் எத்தனை தடவை தான் அப்டேட் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ மறுபடியும் எல்லாரையெல்லாம் இனிமேல் அப்டேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சது, லாஸ்ட் டைமோட முடிஞ்சது. மறுபடியும் எல்லாரும் பண்ணணுன்றதெல்லாம் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு லாஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கும் கொடுப்போம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம இப்போ இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸை நியூ எஸ்பிஓவில் கொண்டு போகும்போது இப்போ என்ன இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தான். மறுபடியும் உங்களால் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டு டீட்டெயிலை உங்களால் அப்டேட் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு டிலே பண்ணி மறுபடியும் அத்தனை தடவை சான்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம், இப்போ நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலை மறுபடியும் சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்றதுக்காக தான். அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ரூல்ஸ் படி எஸ்பிஓ டிவிஎம்க்கு காண்டாக்ட் பண்ணி, அட்மின் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி, அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்து ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுத்து, ப்ராப்பரான ரீசன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். அது சுற்றி வளைச்சி இழுத்துக்கிட்டு போகும். ரைட். அதனால் ஸோ மறுபடியும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மற்றவங்களுக்கான அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு தடவை அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டோம்னா ஸோ ஒரு 2 days டைம் கொடுத்துட்டு நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டைம் இருக்குது. ஏன்னா நமக்கு எங்களுடைய கணிப்படி ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக கிடைச்சிடும் நமக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. பட் அஷூரன்ஸ் கிடையாது. அது அப்படியே நம்ம ஓகே இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியல. ஆக்சுவலி 10ஆம் தேதி இன்றைக்கி கூட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தது. ரைட். ஒரு கன்ஃபர்மேஷன் அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னமும் ஸ்டில் அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. நம்ம ஃபைல்ஸ் இன்னும் மூவ் ஆகலை அந்த டிபார்ட்மெண்ட்டை தாண்டி. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமேன்னு அதுக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை தாண்டிடுச்சுன்னா ஒரு அக்யூரேட்டான டேட் கிடைச்சிடும் நமக்கு. அந்த டேட்டே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இப்போவும் அது மூவ் ஆகலை. ஸோ கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் போகுது. ஒரு சிலருக்கு பயம் இருக்குது, ஒருவேளை அப்ரூவல் கொடுக்காமலே போயிடுவாங்களோ. அப்ரூவல் கொடுக்காமலாம் போகவே முடியாது, அதுதான விஷயம். ஏன்னா அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும் எஸ்பிஓவில். ரைட். எந்த ரீசனுமே இல்லையே. இந்த ரீசனால் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு எந்த ரீசனுமே இல்லையே. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுற கம்பெனி அப்படின்னா அப்போ இந்த கேட்டகரியில் நம்ம கம்பெனி மட்டும்தானே. அப்புறம் என்ன ரீசன் சொல்ல முடியாது எஸ்பிஓவில்? நோ ரீசன், எந்த ரீசனுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அதை அக்செப்டே பண்ணாங்க. ரைட். நம்ம கொடுத்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேஜஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெரிஃபை பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஓகே பண்ணுறாங்க. அதுதான் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கே தவிர பட் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. அக்செப்ட் பண்ணி தான் இவ்வளோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸுமே நடந்துக்கிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. அது முடிஞ்சு இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கிராஸ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு அப்ரூவல் கிடைக்கும். ரைட். சீக்கிரமே கிடச்சிரும். அது வந்ததும் நாம் நம்மளுடைய வேலையை செய்யலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த பிடிஓ ஆஃபீஸர், டீம் லீடர்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணலாமே. அதற்கும் ரீசன் இருக்குது.
ஒரு பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த பொசிஷன்ஸ்க்கு இந்த பொசிஷன் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதை நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பொசிஷன், இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு டார்கெட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இப்போ தான் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் எப்படி அந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம், டீம் லீடர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மெத்தடில் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம். ஸோ கிடச்சிருச்சுன்னா மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிடிஓ ஆஃபீஸர் டீம் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் எங்களுடைய கவுண்ட் படி மேக்ஸிமம் ஒரு 3,000 to 4,000 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம். இது 3,000 to 4,000 மெம்பர்ஸும் இம்மீடியட்டாக ஆக்டிவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுறது அவ்வளோ நாள்லாம் எடுத்துக்காது. மேக்ஸிமம் 12 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களாம் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நோட்டீஸ் போல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா உடனடியாக அவங்க பார்ப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அதனால் அது பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் இம்மீடியட்டாக செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு எனக்கு பேன் கார்டு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்பிஓ இன்கம் டேக்ஸஸ் சர்வீசஸ் இருக்குது இல்லையா, டேக்ஸஸ் சர்வீசஸ், அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கம்பெனியோட இமெயில் ஐடி இருக்கும், கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் எஸ்பிஓ பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது, ரைட்? ஸோ அந்த கம்பெனிங்களோட இமெயில் இது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அதர் கம்பெனிகளோட ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணுறதுன்றது அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். அதனால் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ இனிமேல் வர்றதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி, காண்டாக்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு அவங்க கொடுக்குற சர்வீஸை குயிக்காக வந்து சேர்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இனிமேல் வரதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பக்காவாக வரும். ஓகே, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களே காண்டாக்ட் பண்ணுறாங்க நேரடியாக, பை வாட்ஸ்அப் மூலிமா நேரடியாக காண்டாக்ட் பண்ணி அந்த கம்பெனிலேருந்தே ஜிஎஸ்டி அப்ளை பண்ணவங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களோ, ஏன்னா இங்கே நிறைய பேர் தவறுதலாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ஆப்ஷனை, உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு, எஸ்பிஓலேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டும் போயிருக்கு. அந்த தவறுதலாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பணத்தை அவங்க திருப்பியும் கொடுத்துட்றாங்க, ரீஃபண்டபிளும் கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதை அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில டவுன்லைனர்ஸ் நான் உங்ககிட்ட தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு உங்களை இன்ட்ரடியூசர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதா கேள்விப்படுறேன். யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அவங்க அதுக்கு இன்சார்ஜ் ஆகிட முடியாது. நான் பல தடவை சொல்லுவேன், இன்ட்ரடியூசர் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு வேவை உங்களுக்கு காமிக்கிறவங்க மட்டும்தான், உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறவங்களே போய் நம்ம குறை சொல்லக்கூடாது, ரைட்? எனக்கு தெரிஞ்சு உங்களை அவங்க சேர்த்து விட்டதுனால ஒரு 500 ரூபாய் ரெஃபரல் இன்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு என்ன அவங்க சம்பாதிச்சிட்டாங்க? எதுவும் சம்பாதிச்சது கிடையாது இல்லை. நமக்கான ஒரு ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, வேணும்னா பண்ணிக்கங்க. யாரையும் அவங்க டார்ச்சர் பண்ணிலாம் சேர்த்தவில்லை. இல்லை வாண்டடாக அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் ஏதாவது டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து டெய்லியும் கால் பண்ணி இந்த இன்சூரன்ஸுக்கு லோனுக்கெலாம் கால் வருமே, கிரெடிட் கார்டுக்கெலாம், அந்த மாதிரிலாம் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிலாம் அவங்கள ஜாயின் பண்ண வைக்கல. ஸோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, போஸ்ட் போட்டிருப்பாங்க, எங்கேயாச்சும் பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணலாம், என்ன ஜாப்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை, ரைட்? அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்காக தான் பண்ணியிருக்காங்களே தவிர, ஸோ அது ஒரு ஹெல்ப் பண்ணத ஒரு விஷயம் தான். அதில் போயிட்டு இன்றைக்கி கம்பெனியில் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் போயிட்டுருக்குன்னொடனே உடனே நான் உங்கள்கிட்ட தான் பணம் கொடுத்தேன், அதுக்கு தான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே. எப்பயுமே பணத்தை நீங்கள் இந்த ஜாயினிங் ஃபீஸை நீங்கள் வாங்கி பே பண்ணாதீங்க, எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. எக்காரது ஒன்று நீங்கள் வாங்காதீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். நான் அப்போதுலேருந்தே அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருப்பேன். பட் எஸ்பிஓ சொல்கிற விஷயங்கள் நம்ம காதுக்கு அவ்வளோவா ஏறாதில்ல, நிறைய விஷயங்கள் ஏறாது இல்லையா, அதனால் வர பிரச்சனை தான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்றதுக்காக அது அவங்களுக்கு அனுப்பின பணமாக ஆகிடாது, அது கம்பெனிக்கு அனுப்பினது. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பு இல்லை. இன்றைக்கி கம்பெனி கிட்டத்தட்ட 4 மாதத்தை தாண்டி 5ஆவது மாதம் போயிட்டுருக்கு, பிரேக்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு தான் பிரச்சனை. அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கி. அதுக்கு முழு காரணம் எஸ்பிஓ கிடையாது, இல்லை கவர்மெண்ட் தானே. இதுக்கு முழு காரணம் கவர்மெண்ட் தான். நீங்கள் கம்பெனியை ரன் பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணிவிட்டு கம்பெனியை ரன் பண்ணுங்கன்னு சொல்லலை.
ரன் பண்ணாதீங்க. எல்லா ப்ராசஸையும் எல்லா அப்ரூவலையும் வாங்கிட்டு ரன் பண்ணுங்கன்னு தான் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்கிறாங்க நமக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் போகட்டும், இது ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்லாம் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணலை. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் கவர்மெண்ட்டு தான் நம்ம குறை சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, புதுசாக உள்ளே வராங்க, எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டு பக்கா பிளான் பண்ணி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸால் உருவாக்கப்பட்ட கம்பெனிஸ் கிடையாது எஸ்பிஓ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் இருந்து முதல்ல வந்து ஜாயினிங்லேருந்து எல்லாருமே இதே நோட்டீஸ் போர்டில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? லாஸ்ட்டாக வந்தவங்களுக்கு தெரியாது, எல்லா கம்பெனியும் போல் இந்த கம்பெனியும் இருப்பாங்க. நீங்கள் அப்படி நினைக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் இன்னும் ஒரு 3 to 4 monthsக்கு அப்புறம் இருக்காது. நீங்கள் எங்கள் எஸ்பிஓ கொண்டு போய் எந்த கம்பெனி கூட கம்பேர் பண்ணாலுமே அந்த கம்பெனியெல்லாம் 3 to 4 monthsக்கு அப்புறம் இருக்காது. ஆனால் எஸ்பிஓ 3 to 4 yearsக்கு அப்புறம் பார்த்தாலுமே எஸ்பிஓ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடியே 4 to 5 years தாண்டி வந்திருக்கோம், ரைட்? இன்னும் 4 to 5 yearsக்கு அப்புறம் பார்த்தாலும் எஸ்பிஓ இருந்துகிட்டு தான் இருக்கும். நாங்கள் எங்களை இன்னும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம், அடுத்த கட்டம். பட் ஏன்னா இந்த தடவை ஒரு லிமிட்டு அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு. இதுதான் எஸ்பிஎஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், இதுக்கு மேலே யாராலையும் உள்ளே வர முடியாது அப்படின்னு செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த வேறு ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ நீங்கள் கேள்விப்படலாம். அந்த அளவுக்கு நாங்கள் க்ரோத் ஆகி போயிட்டே தான் இருப்போம். அதனால் இந்த மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க வேணாம், நாம் நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோம். அப்ரூவல் கிடைச்சதோ இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, அது ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, இது ஏன் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாமே, அதெல்லாம் பண்ணலாமே. ஸோ உங்களுடைய அட்வைஸ் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். பட் அதெல்லாம் நாங்கள் இங்கே யோசிக்காமல் இல்லை, எல்லாத்துக்குமே வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறோம். சீக்கிரமாக எல்லாமே முடிச்சிடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.